நாக சைத்தன்யா மறுமணம் செஞ்சுக்க போறாருன்ற தகவல் வெளியானப்பவும் சரி, நிச்சயதார்த்தம் நடந்தப்பவும் சரி, கல்யாண பத்திரிகை வெளியாகி வைரலானப்பவும் சரி, டிசம்பர் 4ஆம் தேதி நடக்க இருக்க கல்யாண வீடியோக்கு நெட்ஃபிளிக்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்குன்னு செய்தி பரவனப்பவும் சரி, அவர் கட்டிக்க போற அந்த நடிகை ஷோபிதா யாருப்பான்ற கேள்வியும் கூடவே உலாவிக்கிட்டு இருக்கு. எந்த சினிமா பின்புலமும் இல்லாத ஒருத்தர் திரைத்துறையில நுழையிறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டம் வாங்கின திறமையான மாடலா இருந்தும் கணக்கு வச்சுக்க முடியாத அளவுக்கு நிராகரிப்புகளை கடந்துதான் இன்னைக்கு பேன் இண்டியா நடிகையா மாறி இருக்காங்க ஷோபிதா துலிபாலா. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஷோபிதாவோட அப்பா ஒரு நேவி இன்ஜினியர், அம்மா ஸ்கூல் டீச்சர். விசாகப்பட்டினத்துல பள்ளி படிப்பை முடிச்ச ஷோபிதா மும்பைல கார்ப்பரேட் சட்டப்படிப்பை முடிச்சிருக்காங்க. குச்சிப்புடியும் பரதநாட்டியமும் முறைப்படி கத்துக்கிட்ட ஷோபிதா மாடலிங் துறையில நுழைஞ்சி 2013ஆம் ஆண்டு ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டத்தை ஜெயிச்சாங்க. அது மூலமா பிலிப்பைன்ஸ்ல நடந்த மிஸ் எர்த் 2013 போட்டியில இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அந்த போட்டியில ஜெயிக்கலனாலும் மிஸ் போட்டோஜெனிக், மிஸ் பியூட்டி ஃபார் அ காஸ், மிஸ் டேலண்ட் மற்றும் மிஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ்னு பல பட்டங்களை வாங்கினாங்க. சினிமால யாரையும் தெரியாததால ஆடிஷன் மூலமா நுழையிறது மட்டும்தான் ஷோபிதாவுக்கு இருந்த ஒரே வழி. தொடர்ந்து 3 வருஷம் தினமும் ஏதாவது ஒரு ஆடிஷன் போறதுதான் இவங்க வேலையா இருந்திருக்கு. அத்தனை முறையும் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க. டஸ்கி கலர் டோன் காரணமா பலமுறை தான் நிராகரிக்கப்பட்டதாகவும் ஷோபிதா சொல்லியிருக்காங்க. சிலர் தான் அழகா இல்லைன்னு முகத்துக்கு நேராவே சொன்னதாகவும் சொல்லியிருக்காங்க. தொடர் முயற்சியின் விளைவா அனுராக் கஷ்யப் இயக்கத்துல வெளியான ராமன் ராகவ் 2.0 படம் மூலமா ஒரு வழியா சினிமால அறிமுகமானாங்க ஷோபிதா. இந்த படம் வசூல் ரீதியா சுமாரான வெற்றி பெற்றாலும் விமர்சன ரீதியா பாராட்டப்பட்டதால தெலுங்கு, மலையாளம்னு ஷோபிதாவுக்கு பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது. பொன்னியின் செல்வன் படங்கள் மூலமா தமிழ் ரசிகர்களுக்கும் அறிமுகமானாங்க. பிஸியான நடிகையா மாறின ஷோபிதா வெப் சீரிஸ்லயும் கலக்க ஆரம்பிச்சாங்க. மேட் இன் ஹெவன் வெப் சீரிஸ் இவங்களுக்கு திருப்பு முனையா அமைஞ்சது. தி நைட் மேனேஜர் அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமா பேன் இண்டியா நடிகையா பிரபலமானாங்க. எல்லாத்துக்கும் மேல ஸ்லம்டாக் மில்லியனர் ஹீரோ தேவ் பட்டேல் இயக்கி நடிச்ச மங்கி மேன் படத்துல நடிச்சதன் மூலமா ஷோபிதா ஹாலிவுட்டுக்கும் அறிமுகமானாங்க. மிக குறுகிய காலத்துல சினிமால தனக்குன்னு ஒரு பெயர் வாங்கின ஷோபிதா துலிபாலா OTTல அதிக சம்பளம் வாங்குற நடிகைகள்ல ஒருத்தரும் கூட.